Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் திமுக அரசால் வழங்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை வாங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தையின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு சென்ற திமுக அமைச்சர் பொன்முடி ஸ்டாலின் அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குழந்தையின் பெற்றோரிடம் கொடுத்தார். அதை வாங்க மறுத்த குழந்தையின் தாய் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாகவும் பள்ளி நிர்வாகத்திற்கு அதிகாரிகளும் காவல்துறையும் உண்மைகளை மறைத்து துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். உயிரிழந்த பின்பு கொடுக்கப்படும் நிதி எங்களுக்கு வேண்டாம் என்று கூறியதால் பொன்முடி உள்ளிட்ட திமுகவினர் செய்வதறியாது திகைத்தனர். பின்னர் வலுக்கட்டாயமாக உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு சென்ற நிலையில் குழந்தையின் மரணத்திற்கு பின்பும் திமுக அரசும் அதிகாரிகளும் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடலூர் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து பாதியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கூடலூரிலிருந்து ஆரேரட்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இரும்பு பாலம் பகுதியில் டயர் வெடித்து பாதியில் நின்றது. இதையடுத்து ஓட்டுநரும் நடத்துனரும் டயரை மாற்றும் பணியில் ஈடுபட்ட நிலையில் பயணிகளும் அவர்களுக்கு உதவும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். காயலான் கடைக்கு அனுப்ப வேண்டிய தகரடப்பா பேருந்துகளை சவாரிக்கு விடும் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அவலத்தினை கண்டு பயணிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மலைப்பாதைகளில் செல்லும் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலை வெடி விபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசாலையில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேதிப்பொருட்களை கலக்கும் போது உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதில் ஆலையின் 4 அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமானது. இதில் 6 பேர் பலியான நிலையில் ஒருவர் 90% தீக்காயத்துடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பட்டாசாலைகளில் விபத்துக்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் இது போன்ற துயர சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.